சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கும் துதி ஸ்தோத்திரம் ஜெபவேண்டுதல் தாருமே துதி ஸ்தோத்திரம் ஜெபவேண்டுதல் உபவாசம் எடுத்தாருமே ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே ஜெபமின்றியே ஜெயமில்லையே ஜெபமின்றியே ஜெயமில்லையே ஜெப சிந்தை எழுந்தாருமே ஜெப சிந்தை எழுந்தாருமே ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் எம்மை நிரப்பிடுமே. நல்ல சத்தமா சொல்லுங்க. கவனிப்போம், ஜெபம் இன்றி ஜெயம் இல்லை. ஆகவே எந்த சமயமும் எல்லா மனிதருக்காகவும் நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெபம் என்பது இன்னைக்கு நடக்கிற ஜெபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு அதை தாரும் இதை தாரும் எங்களை ஆசீர்வதியும் இப்படி ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இந்த ஜெபம் என்பது ஒரு மனிதன், ஒரு ஆன்மா இறைவனோடு உறவாடக்கூடியது. தனித்திருந்து தனிமையில் இறைவனோடு இருந்து அந்த தெய்வீக நிலையை, தெய்வீக சாயலை, தெய்வீக தன்மையை, தெய்வீக பாவனையை எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு ஜெபத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு டோட்டலாக மதங்களில் நடக்கக்கூடிய, சபைகளில் நடக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் அழிஞ்சு போகிற ஆசீர்வாதத்துக்காக, இம்மைக்காக கூடி கூடி உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, உபவாசம் இருந்து நைட்டுக்கெல்லாம் முழுச்சு ஒன்று போட்டு ஜெப குறிப்புகளை வச்சு டெய்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பைபிளிலிருந்து நம்ம பார்ப்போம், இயேசு நமக்கு இந்த உலகத்தில் இல்லை எல்லாருக்கும், எல்லா மதத்தவர்களுக்கும், எல்லா இனத்தவருக்கும் அவர் ஒரு அண்ணன். நான் அவர் எப்பவுமே கூப்பிடும்போது இயேசுவை மூத்த அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆவியானவர் அம்மா அம்பை, பிதாவாகிய தேவனை படைத்தவரை, சிருஷ்டித்தவரை என்ன செய்யணும் அப்பான்னு கூப்பிடுவேன். அதனால இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் இன்னைக்கு நமக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர், நமக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிற அந்த மகன் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் இந்த உலகம் என்ன செய்யும். தான் போன வாரத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினோம். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தியை, சந்தோஷத்தின் செய்தியை, மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் கொண்டு வந்தது, கொடுத்தது எதுன்னு சொன்னால் இயேசுடைய பிறப்பு. கைதிக்கு என்ன செய்யும் எல்லாரும் நீங்கள் வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு நற்செய்தி 6:6 வாசிங்க பார்ப்போம். நீயோ ஜெபம் 5 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலலாம் இருக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். மனுஷர் பார்க்கும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைச்சு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மெய்யாகவே அப்படின்னா சத்தியமா நான் உங்களுக்கு சொல்றேன், நீயோ ஜெபம் பண்ணும்போது எங்க பிரவேசிக்கணும்? வீதியில, பப்ளிக்ல, கூட்டத்தில் அல்ல. நீயோ வீதியில் தனியாக உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி, நல்லா கவனிக்கணும், அந்த ரங்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய தகப்பனை நோக்கி, பிதாவை நோக்கி, உன்னை படைச்சவரை நோக்கி நீ நினைச்சு ஜெபம் பண்ணு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வரேன். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பப்படி அவங்க ஒரு சாமிகளை உண்டாக்கிட்டு, ஒரு கடவுளை உருவாக்கிக்கிட்டு, அதில் போய் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை, ஏன்னா இன்றைக்கி நம்மளை அந்த உலகம் அப்படி தான் காட்டிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஜெபம் பண்ணுறவங்களாம் ரொம்ப பக்தியாக, பயபக்தியோடு
உடலை வருத்தி தியாகம் பண்ணி நிறைய தியாகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. அதை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா குறை சொல்ல முடியாது, குறை சொல்ல வரல. ஆனால் அதில் என்ன கிடையாதுன்னா அவங்க பண்ணுற மாதிரி, வீதியில் பண்ணுற மாதிரி, அவங்க தேங்காய் உடைக்கிற மாதிரி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அது என்ன செய்யாத. இன்னொன்று வீதியில் நின்று ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆசிர்வது, கிராமத்து ஆசிர்வதி, ஊர் ஆசிர்வதி, இப்படியெல்லாம் நீ என்ன செய்யாத, பண்ணாத. ஆனால் நீ ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு சொன்னால், அவன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து பரலோகத்தில் இருக்கிற பரமண்டலங்களில் இருக்கிற உன்னுடைய தகப்பனை நோக்கி, பிதாவை நோக்கி நீ என்ன செய்ய விண்ணப்பம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள், நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உனக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா நீ நல்லா இருப்ப, என்ன கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்ப, என்ன கொடுத்தா உனக்கு அது ஒரு நிலைவாழ்வை கொடுக்கும், என்ன கொடுத்தனா நீ ஆரோக்கியமா இருப்ப, என்ன கொடுத்தா உன் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு நீடிய ஆயுளை கொடுக்கும். இதை யார் அறிஞ்சிருக்கிறானா, நம்ம தகப்பன் நம்மளை படைச்சவர், உருவாக்கியவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இதை அறிஞ்சிருக்கிறார். அது சொல்றாரு, அது உன் வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அதை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுக்க தயாரா இருக்கிறாரா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது போதும். இதோட நம்ம எடுத்துக்கிடுவோம். அடுத்து அவர் எப்படி ஜெபம் பண்ணுறது சொல்றார். பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவே, என் தந்தையே, என் தகப்பனை, என்னை எவ்வளவு அழகாக சிருஷ்டித்திருக்கிறீர், என்னை எவ்வளவு அழகாக நீர் படைச்சிருக்கிறீர், எவ்வளவு என்னை நேர்த்தியாக படைத்திருக்கிறீர், எவ்வளவு என்னை ஞானமாக படைத்திருக்கிறீர், எவ்வளவு என்னை பரிசுத்தமாக படைத்திருக்கிற ஆவி, ஆன்மா, உடலாக என்ன செஞ்சிருக்கிறீர், எப்படி படைச்சிருக்கிறீர், உன்னுடைய கரத்தில் படைச்சி உன் கரத்தில் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு என்னை அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் என்னை நீதிமானாக்கி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் என்னை உம்முடைய அபிஷேகத்தினால், ஆற்றலினால், வல்லமையினால் நிரப்பி இந்த உலகத்தின் அதிபதி இஸ்பிலித்தை, இந்த காமவழியை, இந்த சாத்தானை, இந்த விபச்சார ஆவியை நான் தோற்கடிக்கும்படி, என்னை கரைப்படுத்தும்படி, என்னை தோற்கடிக்கும்படி, எனக்கு தீமை செய்யும்படி கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தீய ஆவிகளையும், தீமைகளையும், தீய சக்திகளையும் அழிக்கும் ஆற்றலை, பலத்தை, சக்தி எனக்கு தந்திருக்கிறேன். நல்ல கைது செய்ய இதை இயேசு பண்றாரு. இதுக்கப்புறம் உள்ளதை அது எப்படி ஜெபம் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். இயேசு என்ன பண்ணாருங்கிறத நம்ம வாசிக்க பார்ப்போம். வாசிக்க 14வது அதிகாரம் 23வது வசனம். இதே அதிகாரத்தில் மத்தேயு 14:23 வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம் அடுத்து ஒருத்தங்க என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 35 வசனத்தை எடுத்துக்கோங்க. இன்னொருத்தர் லூக்கா எழுதின நற்செய்தி 4 அதிகாரம் 42 வசனத்தை எடுத்துக்கோங்க. வாசி பார்ப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் சொல்றாரு தனித்து. நல்லா கவனிச்சு, ஜபங்கிறது என்னன்னா இப்படி கூடி கூடி உட்காந்து கும்மால் அடிக்கிறது, இந்த இளவு வீட்டில் போய் செத்தை வீட்டில் போய் எல்லாம் மொத்தமாக உட்காந்துட்டு போயிட்டே ஆத்தே போயிட்டே விட்டுட்டு போயிட்டேன்னு அழுகிற மாதிரி நீ எண்ணிச்சியாத. இளவு வீட்டில் அழுகிற மாதிரி இந்த மாதிரி எண்ணிச்சியாதுன்னா ஜெபம் பண்ணாத. இங்கே சொல்றாரு, அவர் தனித்து போய் தனிமையிலே தன்னுடைய இந்த இருதயமாகிய இந்த கருவறைக்குள்ளே இருந்து, போன வாரம் சொன்ன ஆன்மா என்பது இறைவன் தங்குகின்ற சிங்காசனம், சிம்மாசனம். கைதட்டுக்கலாமா? அவர் அந்த இறைவன் நம்ம ஆன்மாவில், நம்முடைய ஆவியில் இதில் என்ன செய்யறாருன்னா தங்குகிற சிம்மாசனம். இது அன்னை மரியாள் தன்னுடைய ஆன்மாவை இறைவன் தங்குகிற சிங்காசனமாக வச்சிருந்தா. இன்னைக்கு பூரா இருக்கிற உலகத்தில் உள்ள எல்லா துப்பையும் நெறிஞ்சிக்கோ, இருதயத்தை தூக்கி வச்சுக்கோ. கவலை, பயம், கோபம், வெறுப்பு, காமம், பொருளாசை, பண ஆசை, ஒரு பையன் மேலே ஆசை, ஒரு புள்ள மேலே ஆசை, பெத்த புள்ள மேலே ஆசை,
இப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இந்த இருதயத்தில் இந்த ஆன்மாவில் என்ன செஞ்சுட்டோம்னா எல்லாத்தையும் நிரப்பி வச்சிடும். ஆனால் இங்கே போன வாரத்தில் பார்த்த அன்னை மரியா இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் இந்த இயற்கையின் மேல் படைப்பின் மேல் படைப்பு பொருட்கள் மேல் மனசை வைக்காமல் இது ஆன்மா வைக்காமல் இருவின் மேல் வச்சிருந்தாங்க. இதை அவர் என்ன செய்கிறார்னா இந்த இருதயமாகிய இந்த கருவறையில் இருந்து என்ன செய்கிறார்னா தன்னை படைத்த இறைவனிடத்திலே அவர் என்ன செய்கிறார், தனித்து உட்கார்ந்து வெகு நேரமாக உட்கார்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் அவருடைய தன்மையை ரூபத்தை அவருடைய அந்த மனுஷன் இழந்த அந்த சாயலை என்ன செய்கிறார்னா தனக்குள்ளே என்ன செய்து கொண்டு இருக்கிறார், கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். விட்டவாசி சாயங்காலமான போது அங்கே தனிமையா, நல்லா கவனிச்சுக்கோ, அங்கே தனிமை தான் ஜெபம்னா தான் நீ தனிமையா இருக்கணுங்க. தனித்திருப்பது மகான் தனித்திரு வசித்திரு விழித்திரு தனிமையாக ஒரு இடத்துல இருந்தாரா, அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சென்று போதும் போதும் இதுக்கு மேலே இது வேண்டாம். நமக்கு தேவை என்னன்னா தனிமையாக ஒரு மனுஷன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தேவசாய நிகழ்ச்சிக்குரிய பார்க்கக்கூடிய அனைத்து மதத்தவர்களுக்கு சொல்கிறேன், அனைத்து மொழியினருக்குன்னு சொல்கிறது ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால் இந்த ஜெபம் என்பது தனிமையாக இருதயத்தில் நீ என்ன செய்யணும்னா இறைவனோடு பேசக்கூடிய உறவாடக்கூடிய ஒரு இறை அனுபவம், ஆன்மீக அனுபவம். ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஆவிக்குரியவன் இந்த உலகத்தில் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத இயேசு மாடலாக இருந்து நினைக்கிறாரு, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. வாசிங்க அடுத்து மார்க்கு 1 அதிகாரம் 35 வசனம் எடுத்துச்சீங்களா? இல்லாம அவர் அதிகாலையிலே நல்லா கவனிச்சுக்கோங்க, இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான, நல்லா கவனிச்சுக்கோங்க, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவங்க ஜெபம் பண்ணினார். போதும், வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அவர் எணிச்சார்னா தனியே இருந்து எணிச்சார்னா கடவுளோடு உறவாடுறதுங்க. இன்னைக்கு ஜெபம் நமக்கு உங்களை மக்களை சொல்ல நான் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு பாஸ்டர்மார்கள் இந்த சபைகள் ஊழியர்கள் என்ன பண்ணிட்டுன்னு சொன்னால் வாங்க உபவாச கூட்டம் உலகச்சவன் சொல்லி இப்படி ஜெப குறிப்புகளை வச்சு ஒவ்வொன்றா இந்த வீட்டுக்காக காட்டுக்காக இலவுக்காக செத்தவனுக்காக கண்டது கழுதுக்காக எணிச்சின்னா ஜெபம் பண்ணி நம்மளை எணிச்சிட்டாங்கன்னா இப்படி இந்த உலக ரீதியான அழிஞ்சு போகக்கூடிய மாயையில் நம்மளை மாயைக்காக ஜெபம் பண்ண சொல்லி எணிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு தவறான ஒரு ரூட்டை காட்டி விட்டாங்க. ஆனால் இயேசு ஒரு சரியான வழியை அதான் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்காங்க. எல்லா மதத்தையும் சொல்கிறேன், எல்லா மதமும் எந்த மதமும் ஒன்று என்ன செய்யாதுன்னா ரட்சிக்காது, எந்த மதமும் ஒன்று என்ன செய்யாதுன்னா மேலே கொண்டு போகாது. இயேசு ஒருத்தர் தான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வது, செத்துப்போன ஆன்மாவை எப்படி உயிரடைய செய்கிறது, ஆவியில் எப்படி உயிர் தள்ளுறது, எல்லா விஷயத்தையும் யார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்கன்னா இயேசு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அடுத்து ஒரு வாசிங்க பார்ப்போம். லூக்கா 44 அதிகாரம் 42 வசனம் வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின செய்தி 4 அதிகாரம் 42 வசனம். உதயமான நல்லா கவனிச்சுக்கோங்க, சூரியன் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு, மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து போதும் இதாங்க மெயின் சாப்டர். அதே 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 1. அவரோ வனாந்தரத்துக்கு தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க. நல்லா நீ கவனிக்கணும். போதும், இதுக்கு மேலே நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சில இதுகளை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா எவிடன்ஸ் ஆதாரத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். ஏசு எப்படி ஜெபம் பண்ணினா, ஏசு எப்படி போய் ஆண்டவருடைய பாதத்தில் பிதாவினுடைய பாதத்தில் படைச்சவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எணிச்சுறாங்கன்னா ஜெபம் பண்ணுறார். அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சி உங்களை எணிச்சுன்னா எந்த மதத்தையும் என்கரேஜ்மெண்ட் பண்ணி எந்த மதத்தையும் பெருசுப்படுத்தி பேசுறதில்ல. இது மதத்தை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறேன். இது ஏன் அப்படின்னா இந்த மத வழிபாடுகளை விட்டு நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன விளைக்கணும், கவலைப்படுறீங்களா, பயப்படுறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா,
அந்த இறை ஆற்றல், இறைவனுடைய கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிற போய் உட்கார்ந்து, அப்பா எனக்கு உதவி செய்யும், எனக்கு கம்யூனிகேஷன், உங்கள் கம்யூனிகேஷன் தேவை. முன்னாடி ஒரு ஆரம்ப காலத்தில் 94, 95 நினைக்கிறேன், 94 தான் தூத்தூரில் அங்கே ஒரு தியான சென்டர் வச்சுருக்குறோம், அங்கே நடத்திட்டு இருக்கிறேன். அப்போது காலையில் நைட்டில் சாமம் போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தளர்ந்து போயிடுச்சு. ஒரே ஊரில் இருக்குது, தலையை சொரிஞ்சா கால் உடம்பு பூரா ஊறுறது, தலையில் சொரியவா உடம்புல இன்னொன்று சொரியும் போது கை குறைக்கழிச்சிட்டு போகுது. இது காரணம் என்னென்னா, அந்த பக்கத்தில் ஒரு மந்திரவாதி, ஒரு வல்லப்புற இருக்குது, அவங்க அங்கே தான் மந்திரவாதம் பண்ணி அந்த மக்களுக்கு, கடற்புறத்து மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. போட்டில் தொழில், மீன் கிடைக்கிறதுக்கு மந்திரவாதம் செய்கிறவன், ஒருத்தருக்கு தொழில் வராமல் போகிறதுக்கு மந்திரவாதம் செய்கிறவன், இப்படி அவன்கிட்ட போய் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அங்கே சென்டர் ஆரம்பித்த உடனே இந்த மக்கள் பூரா இப்போ அவன்கிட்ட போகிறத நிறுத்திட்டு எல்லாம் அங்கே என்ன செஞ்சாங்க, நம்ம சென்டரில் வந்து தியானம் பண்ணி அபிஷேகத்துக்கு மனம் திருப்பி அந்த ரட்சிப்பு அடைந்து அந்த இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு அந்த பரிசுத்தாவி ஞானஸ்தானத்தை பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு இந்த சபை என்ன செஞ்சுன்னா, அந்த சென்டர் என்ன செய்யணும், பயங்கரமாக கூட்டங்கள் கூடி எல்லோரும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போகிறத நிறுத்திட்டாங்க. இப்போ நமக்கு வர ஆட்களை நிறுத்திட்டானே, நமக்கு வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா அவன் எனக்கு மந்திரவாதம் சார். அப்போ நான் ஆவியில் பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் முடியல, கை காலெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, வயிறு வேற ஊதிட்டு வருது, வயிற்றோட்டமும் வெளியில் பாத்ரூம் போனால் பாத்ரூம் வர மாட்டேங்குது, ஆனால் வயிறு அடிச்சு இது ஊதிட்டு தலை சரி, கண்ணு ஒன்று பஞ்சு அடிச்சிச்சு, கண்ணு வந்து அப்படியே பஞ்சு அடிச்சு போயிருக்கு, மயக்கமாக இருக்குது. என்னால் என்ன செய்ய, உடல் ரீதியாக எல்லாமே இழந்துட்டேன். அடுத்து செத்து பிரிவோமோ அப்படிங்கிற ஒரு நிலை வர்ற நேரத்தில் தான் நான் என்ன செய்கிறேன்னா, அப்படி சாவியானவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ரேயர் பார்த்துக்கணும். தனிமையில் அந்த இடத்துல என்ன செய்கிறேன்னா, தனியாக நான் கேட்குறேன், உனக்கு பிரச்சனை எப்போ வரும், உனக்கு தீமை எப்போ வரும், கஷ்டம் எப்போ வரும், பாடுகள் எப்போ வரும், விபத்துக்கள் ஆபத்துக்கள் எப்போ வரும், எல்லோரும் கூடி இருக்கும்போதா, தனித்து இந்த வர்ற நேரத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறேன்னா, பிதாவே படித்தவரே, ஏதோ ஒன்று உடலில் ஏதோ ஒரு சக்தி என்ன செஞ்சுட்டு இருக்கு, என்னை தாக்கி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு தான் நினைச்சேன். முதல்ல எல்லாம் பண்ணி பார்த்தேன், தண்ணியை பிடிச்சி பார்த்தேன், எந்திரிச்சு இது பண்ணி இப்போ ஜெபம் பண்ணவும் முடியல. ஆவியிலே நல்லா கொஞ்சம் விட்டு போட்டு ஜெபம் பண்ண முடியல. உட்கார்ந்த நிலையில் அப்படி சாஞ்ச நிலையில் இருதயத்திலிருந்து பேசுகிறேன், இப்போ நீங்கள் உதவி பண்ணால் தான் நான் என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல உங்கள் ஆற்றலை தாங்க, உங்கள் சக்தியை தாங்க, இதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒளி மாதிரி சகாரம் மேலே அடித்து அப்படியே உடலுக்குள்ளே இறங்கிச்சிங்க. இந்த உடலில் இருக்கக்கூடிய ஊரில் அந்த விஷம் இறங்குற ஊசி போட்டால் சில நேரம் இந்த மரமரம் மாதிரி எல்லாரும் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே உடம்புல இருக்கிற பூரா அப்படியே இறங்கி கால் வெளியே போன உடனே ஆவியானவர் இணைச்சாருன்னா உள்ள ஆவியில் இருதயத்தில் ஆன்மாவில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். எனக்கு நல்லா தெரியுது. அப்போ தான் கட்டுறாரு, ஆவியை கட்டுறாரு. இந்த மந்திரவாதம் இந்த செய்வனே ஆவியை நினைச்சிறேன், கட்டி அதை நிர்மூலமாக்கி அதை இடித்து தவிர்த்துட்டு இந்த மந்திரவாதம் பண்ணவன்னு நினைச்சிறேன், அவனை அழிக்கிறேன், அவன் இந்த இடத்துல இல்லாமல் நினைச்சினேன். அது ஆவியிலே நடக்குது. நான் மைண்ட் ரீதியாக நினைச்சேன்னா எதுவுமே ஜெபம் பண்ணல. ஆவிக்குள்ளே நினைச்சிறேன்னா ஆவியானவரே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கிறபடினாலே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கைதட்டி நிச்சயம் நல்லா கலந்து இந்த ஆவியில ஜெபிச்சு ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லாம் டபாட்டு எல்லாம் அணிச்சுன்னா எரிஞ்சு அன்பு ஒன்றுலாம் போச்சு. ஒன்றுலாம் போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் பயங்கரமான பலம், ஒரு சக்தி, ஒரு ஆற்றலோடு எரிச்சுதுன்னா அந்த இடத்துல அப்படி இருப்பாங்க. அப்புறமா சரி ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் எரிச்சுன்னா ரொம்ப நேரம் தனித்து எரிச்சுங்கன்னா ஆண்டவருடைய என்னை இவ்வளோ ஒரு பிரச்சனையிலிருந்து இப்படி ஒரு மோசமான நிலையிலிருந்து என்னை காத்த என் அன்பே என் தகப்பனை மீண்டும் இதை நிரப்புங்க. ஏன்னா பகலில் உபவாசம் கூட்டம் நிறைய பேர் நினைச்சுவாங்க, நோயை விட பிசாசு பிடியோடு வருவாங்க. அப்போ அவங்கள என்ன சரி பண்ணணும், அவங்களுக்கு கிளியராக்கி அனுப்பணும்னு சொன்னால் நான் ஆவிகளை செய்யணும். எப்போவுமே நான் என்ன செய்வேன்னா அந்த தனித்து இருக்கிறத எப்போவுமே இது பண்ணும். காட்டில் போய் தனியாக இருக்கிற ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் என்னுடைய அனுபவம். அதனால் தனித்திருந்து காட்டில் உட்காந்து இப்படி சாயங்காலம் 4 மணிக்கு போவேன். சாயங்காலம் 4 மணிக்கு போனோன்னா நைட்டு 7 மணி வரைக்கும் என்ன செஞ்சுருப்போன்னா அந்த காட்டிலே என்ன செஞ்சுருப்போம். அங்கே நடமாட்டம் இருக்காது, சிவகாடு. அதில் என்ன செய்வோன்னா 7 மணி சில நேரம் உட்காந்து அதில் போயிட்டோம் அப்படின்னா நேரம் அதை விட தாண்டி போயிடும்.
அதுக்கப்புறம் தான் என்ன செய்வேன்னா அந்த இடத்துல இருந்து என்ன செய்வேன், நான் வீட்டுக்கு தங்கியிருக்கிற இடத்துக்கு என்ன செய்வேன்னா கடந்து வருவேன். அப்படி இறைவனோடு உரையாடியபடினால்தான் இந்த ஆன்மா என்பது, இந்த ஆவி என்பது உயிர் பெற்று அது பலனடைஞ்சு இறைவன் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை, இன்னொன்று இந்த ஸ்பிரிட், இந்த விபச்சார ஆவியை, அந்த மாம்சத்தினுடைய கிரிகளை, கோபத்தை, வெறுப்பை, பகையை, மனஸ்தாபங்களை, மற்ற எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எப்போ கிடைச்சுன்னு சொன்னால், இந்த தனித்து பல மணி நேரம் ஆண்டவரோடு உரையாடுகிற காத்திருக்கிற நேரத்தில். பிரைஸ் எல்லாம் நல்லா கரங்களை தட்டிய விஷயம். அதனால் இந்த ஜெபம் என்பது இயேசு அங்கே என்ன செய்கிறாருன்னா அழகாக கற்றுக் கொடுக்குறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த நிலைக்கு நம்ம வரணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே என்ன செய்கிறாருன்னா ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார். யோவான் எழுதின முதல் நிருபம் 2வது அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். 2வது அதிகாரம் நீங்கள் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்ப்போம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் எல்லா மனுஷனுடைய சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு வந்து பாடுபட்டது, அவர் பலியானது, ரத்தம் செஞ்சது, மரிச்சது எதுக்கான்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக. அதான் சொல்றாரு, அதில் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நீக்கி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் எல்லா மனுஷனுடைய, எல்லா மதத்தவருடைய, எல்லா மொழியினருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். இதைத்தான் நீ உட்கார்ந்து என்ன செய்யனா, ஜெபம்னு வரும்போது தனித்திருந்து தனியாக உட்கார்ந்து என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலி இயேசு, உங்கள் மகன் இயேசுவை என்ன செஞ்சிருக்காரு கொடுத்து நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், பலியாக்கி இருக்கிறீர் தந்தையே. இப்போ அந்த அவருடைய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால என்னை புனிதமாக்கி நீதிமானாக்கி என்னை பரிசுத்தமாக்கி இப்பொழுது பரிசுத்தின் மேல் நான் பரிசுத்தம் அடைந்து இந்த இருளை அகற்றுகின்ற பேர் ஒளியாக உன்னுடைய வெளிச்சம் ஒளி என் இருதயத்திலே பிரகாசிக்கட்டும். கைதிட்டுகளை பார்ப்போம். என் இருட்டை நீர் அகற்றி என் விளக்கை என்ன செய்கிறீர், எரிய பண்ணுகிறீர் சொல்லி நீ உட்கார்ந்து என்ன செய்யணும், இந்த வசனங்களை சொல்லி இதை சொல்லி 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 என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம் அடைந்து புனிதத்து மேலே புனிதம் அடைஞ்சு வல்லமை மேலே வல்லமை பெற்று நீ என்ன செஞ்சுருக்கோம்னா ஆண்டவருடைய பலத்தின் மேல் பலன் அடைஞ்சு நீ அவருடைய ஏசாயங்களை சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். புது பலன் அடைந்து செட்டை அடிச்சு நினைச்சாங்க. நான் களையை வெட்டினேன், நான் தோட்டத்துக்கு போனேன், மாட்டை மேய்ச்சேன், மாட்டுக்கு புல் வெட்டினேன், அடுத்தாப்புல வீட்டு வேலை அந்த சமைச்சேன், தோசை சுட்டேன், இட்லி சுட்டேன், துணி துவைச்சேன், சோப்பு போட்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகி போகும் சொல்லுங்களேன். நீ யாருமே ஃப்ரீயா இல்லை. ப்ரேயர் பண்ண என்ன இல்லை, நேரம் இல்லை. எல்லாரும் எதில் இருக்கிறோம் சொல்லுங்களேன். உலகத்தில் மூழ்கி இருக்கிற ஆண்டவரே வலிக்கு, இடுப்பு வலிக்கு, கால் வலிக்கு, தலை வலிக்கு, அந்த நோய் இந்த நோய், எல்லா நோயும் ஏன் வருதுன்னா நீ அடைய வேண்டிய பலன் என்ன செய்யலை, அடையலை. அடுத்து நீங்கள் வாசிக்க பார்ப்போம். 13 இருந்த அதே அதிகாரம் இதில் 1 யோவான் 2:13 பார்த்தீங்கன்னா பிதாக்களை ஆதி முதல், நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு புதுசாக மனுஷன் உண்டாக்குங்க, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வாலிபர்களை, என் தங்கச்சி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கேட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே இந்த செய்தி வருது பாருங்க. வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, பிதாவை யார படைச்சவரை, உன் தகப்பனை இந்த உடலை மண்ணினால தன் கையில உண்டாக்கி இதுக்குள்ள தன்னுடைய ஜீவனை ஆவியை உண்டாக்கியவரை நீங்க அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே,
நீங்கள் பலவான்கள். ஒரு கைதுக்குள்ள பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி, நீ பலவானம்மா. இந்த காமவழியை மேற்கொள்ளக்கூடிய பலவான். இந்த இஸ்பிலித்த இந்த உலகத்தினுடைய பொல்லாத ஆவிகளை அழித்து நிர்மூலமாக்கக்கூடிய நீங்கள் சக்தி வாய்ந்த பலனடைந்த பலப்படுத்தப்பட்ட ஆண்டவரால் ஆற்றல் படைக்கப்பட்ட சக்திமான்கள். அதான் சொல்றார், வாலிபர்களே இளைஞர்களே நீங்கள் வலிமை மிகுந்தவர்கள். இதுல பிரசங்கில சொல்லுவார், உன் வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, சிருஷ்டிகரை தேடு. அவரை தேடி அவரை நினைச்சு அவர் பாதத்தில் உட்கார்ந்தனா அவர் இந்த பூமியில் ஒன்று அடிமையாக இல்லை, யார்ட்டையும் கைகட்டிட்டு இல்லை, எங்கேயும் இல்லை. நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்குரிய அத்தனை விதத்தையும் இணைச்சுவார். நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஒரு சகோதரியுடைய கைப்பட்ட உடனே, எப்போவுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் தான் பண்ணுவோம், அதில் அந்த இதில் பட்ட உடனே அந்த அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ அது தமிழ்லேயே பேசிச்சு, சொல்லிச்சு, நான் தனியாக இருக்கிறேன், என் கூட அவங்க பேச பிடிக்கலையா. பொதுவாக போட்டிருக்கு, என்ன சொல்லலை, பொதுவாக போட்டிருக்கு. நான் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக யார்கிட்டையும் மனசில் உள்ளதை, மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை கவலை யார்கிட்டையாவது பகிர்ந்து கொள்ளறாங்க யாருமே இல்லை. யாரும் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கொள்ளவும் தயாராக இல்லை, எனக்கு உதவி செய்ய தயாராக இல்லை அப்படின்னு அதில் பேசிட்டு நான் சொல்கிற நற்செய்தி என்னவென்றால், உன் கஷ்டத்தை புரிந்து கொள்ள, உன் கஷ்டத்தை தீர்க்க நீ மனம் விட்டு பேசுகிறதை கேட்டு உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்லா கைது தெரிவிச்சு உங்கள் மனசில் உள்ளது. அதனால இந்த வாலிபர் தம்பி தங்கச்சி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை இந்த மனுஷனால், உன் லவ்வரால் என்ன செய்ய முடியாதுன்னா பூர்த்திப்படுத்த முடியாது, சரி பண்ண முடியாது, நிறைவுபடுத்த முடியாது. உன்னுடைய மன பாரத்தையும், அதை யாரும் வரைய சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரத்தோடு இருக்கிறவர்களே, யார்கிட்டையும் பேச முடியாமல் மனசுக்குள்ளே அடக்கி வச்சு நொந்து நூலாகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பாரத்தை எல்லாம் ஏன்ட்ட கொண்டாந்து நினைச்சிங்க இறக்கி விடுங்கள். நான் உங்கள் பாரத்தை இறக்கி, உங்களுடைய பாவங்களை எல்லாம், பாரத்தை எல்லாம் நான் சுமந்து கொண்டு, நான் சிலுவையிலே சம்பாதித்த இலைப்பாற்றிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதி, ஆனந்தத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால விட்டதிலிருந்து பார்ப்போம். பிதாக்களே ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவானாய் இருக்கிறதினால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை செய்ததினாலும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன். இந்த வசனம் உள்ள இருக்கணுங்க. கடவுளுடைய இந்த வசனங்கிறது பைபிளை படித்து மனப்பாடம் பண்ணுறதில்லை. நீ தனித்திருக்கும் போது இப்படி ஆண்டவரோடு உரையாடி உன் மனசில் உள்ளதை பேசும்போது, அவர் உன் இதயத்தில் நீ என்ன செய்யணும், எப்படி வாழணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த வார்த்தையை பேசி இதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத உன் இருதயத்தில் பேசும்போது அதற்கு நீ கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து இந்த பலவானை, இந்த உலகத்தின் அதிபதியை சாத்தானை நீ என்ன செய்ய வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதில் அழகாய் சொல்லுவார். வாசிக்க பார்ப்போம். முதல்ல இருந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2வது வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் விளையிடத்திலே, நல்லா கவனிச்சுக்கோ, இன்னைக்கு இப்பொழுது கிரியை செய்து, உன் உடலில் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, உன் மைண்டில் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, உன் குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, உன் பிள்ளைகளை நீ நல்ல பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்லா என்ன செஞ்சிருப்ப, நகையெல்லாம் போட்டு உண்டாக்கி வச்சிருப்ப, அது என்ன, அதுக்குள்ளே வந்து ஆவி பூந்த உடனே அது என்ன செய்யும், ஒன்று விட்டு பாரதி நான் இப்படி வளர்த்து இப்படி என்ன செஞ்சிட்டாங்க. அங்கே உள்ள யாருக்கு கிரிச்சுதா, ஆகாயத்து அதிகார பிறவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இதைத்தான் நீங்கள் உலகம் நினைஞ்சிருக்குன்னா நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த செய்தி என்னன்னு சொன்னால், நீ இப்படி உட்காரணும், நீ கோயிலுக்கு போகிறதுனால, ஜவக்கூட்டத்துக்கு போகிறதுனால, சாமி கூட போகிறதுனால, தேங்காய் பழம் உடைச்சி நீங்கள் வாயில் அளவு குத்தி, இன்னும் மாலைகளை போட்டு காவி உடை உடுத்தி பல தியாகங்களை நீங்கள் என்ன செய்கிறேன்னா முயற்சிகளை, பயிற்சிகளை பண்ணுறீங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி சென்டர்கள் வச்சுருக்குறாங்க.
யோகா சென்டர் அந்த மாதிரி சென்டர்கள்லாம் போய் குண்டலி தியானம் அந்த தியானம்னு பயிற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் குறை சொல்லலை. இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அந்த ஆன்மீகத்தை அடைஞ்சிடணும், இந்த மேலான நிலையை அடையணும், தெய்வீக நிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் எவன் என்ன சொல்லுதானோ அத்தனையும் செஞ்சிட்ருக்கிறீங்க. நான் அப்படி நடந்தவன், அப்படி செஞ்சுட்டு இருந்தவன். ஆனால் ஒரு நாள் என் கண் திறக்கப்படும். தனித்து இருக்கும்போது தான், தனியாக இருக்கும்போது தான், தனியாக பல மணி நேரம் ஆண்டவர் செலவிடும் போது தான் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தார். கைவிட்டுக்கலாம் பார்ப்போம். 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, உண்மையை தான் போதிக்கிறது, சத்தியத்தை போதிக்கிறது. அதில் நிலைத்திருங்கள். அதில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது அது உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தத்துக்கு நேராக, நீதிக்கு நேராக, நிம்மதிக்கு நேராக என்ன செய்யும்? இந்த அபிஷேகம் மட்டும்தான் வழி நடத்தும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா நிறைவு செய்கிறேன். அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீ தனியாக உட்காந்து இதில் ஒரே ஒரு விஷயம் நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இதை எப்படி பண்ணணும், சத்தம் பண்ணக்கூடாது. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆவிக்கேற்ற விதமாக ஆவிக்குள்ளே நாம் என்ன செய்யலாம்? வளர வேண்டும். இதுக்கு அடுத்த பகுதியை சொல்கிறேன். அடுத்த பகுதியை நீங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யனா பாருங்கள். அதில் நீ மனம் திரும்பும்போது உன்னுடைய நிர்வாணம், முதல்ல மனுஷன் பாவம் செய்த பொழுது, முதல் மனுஷன் அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்ட பொழுது அந்த அறம் மீறுது, அதான் பாவம். கடவுள் சொல்கிற வார்த்தையை மீறுது தான் பாவம். அப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்னா, இந்த பரிசுத்தம் என்கிற ஆடையை இழந்து விட்டான். அந்த ஒளியின் ஆடையை என்ன செஞ்சிட்டான்? இழந்த உடனே தான் அங்கே சொல்கிறான், நான் ஆதாமி எங்கே இருக்கிற? நான் நிர்வாணமாக இருக்கிறேன், அதனால் என்ன செஞ்சுருக்கிறேன். நேற்று இதை ஃபேஸ்புக் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்துட்டு இருக்கும்போது பிள்ளைகள் கொஞ்சம் அரை ட்ரெஸ்ஸோடு ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு போய் நமக்கு பண்ணுவோம். அப்போ தான் சொன்ன, ஏழை நல்லா சேலை உடுத்திருக்கிறவங்களும் எப்படி தான் இருக்கிறாங்க சொல்லுங்களேன். நல்ல சேலை உடுத்தி முக்காடு கொடுத்து இருக்கிறவங்களும் கூட எப்படி தான் இருக்கிறாங்க? இந்த உலகத்தின் ரீதியான ஆடை உடுத்திருக்கிறாங்க. இந்த பரிசுத்தம் என்னும் ஆடை, நீதி என்னும் ஆடை, உண்மை என்னும் இந்த இடைக்கட்சி, இந்த மாதிரி வஸ்திரங்களை, துதியின் ஆடை, ஜெப ஆவி என்னும் ஆடை, இந்த மாதிரி ஆடைகளை உடுத்தாத வரைக்கும் நீ எந்த உடை உடுத்தினாலும் அவன் யார் தான்டா? அவன் நிர்வாணி தான். அதனால் அவன் இயேசு கிறிஸ்து நினைச்சார். இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இந்த பாடுகள் பலி நம்முடைய நிர்வாணத்தை போக்கி, அன்னைக்கு ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய தோலை கொண்டு வந்து அவனுக்கு என்ன செஞ்சாருன்னா உடையாக உடுத்தி அவனுடைய நிர்வாணத்தை என்ன செய்தார்னா ஆண்டவர் மூடினார். அதே தேவன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய உடல் பிக்கப்பட்டு அவருடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா சுட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? பரிசுத்தம் என்னும் ஆடையை, சத்தியம் என்னும் ஆடையை, நீதி என்னும் ஆடையை, அருள் அபிஷேகம் என்னும் ஆடையை என்ன செஞ்சிருக்கிறார்னா இன்னைக்கு உடுத்தி நம்மளை எல்லாத்தையும் நினைஞ்சிருக்கிறார்னா, மானத்தை மறைத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்னா பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிற அடுத்த பகுதியை நீங்கள் என்ன செய்யலாம் பாருங்கள்.